பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எலியாவின் ஊழியங்கள் சார்பாக உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். நம்ம ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை காலையில் 7:30 மணிக்கு சபையின் பாரம்ங்கிற தலைப்பின் கீழே பேசி கொண்டு வருகிறோம். அநேகர் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்க, அநேக ஊழியக்காரங்க எனக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறீங்க, அநேகர் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு பயன்பெறுறீங்க. ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் தொடர்ந்து நம்முடைய வார்த்தைகளை நாம் தியானிப்போம். வேதத்தின் காரியங்களே, ஊழியத்தின் காரியங்களை நாம் தியானிக்கலாம். எனக்காக உங்களுடைய ஜெபத்தில் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க. உத்தரப்பிரதேச மாநிலம் சோன்பத்ராங்கிற மாவட்டத்தில் கர்த்தருடைய ஊழியத்தை நான் செய்து கொண்டு வருகிறேன். நம்முடைய ஊழியத்திற்கு அந்த கூட்டத்துக்கு என்று சொல்லி அங்கே அநேகர் தூரத்தில் இருந்தெல்லாம் வருவாங்க. ஜார்க்கண்ட்லேருந்து வர்றாங்க, மத்திய பிரதேசத்துலேருந்து வர்றாங்க, பீகார்லேருந்து வர்றாங்க. இப்படி தூரத்தில் இருந்தெல்லாம் ஆட்கள் வர்றாங்க. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை அழைச்சிட்டு வர்றாரு. அற்புதங்களோடு அடையாளங்களோடு கூட அங்கே கிரியைகள் நடப்பிக்கப்பட்டு வருகிறது. நீங்கள் தொடர்ந்து ஜெபிங்க, உங்களுடைய ஜெபத்தாலை தாங்குங்க. ஒருவேளை நான் ஏதாவது உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறேன் நினைச்சா உங்களுடைய காணிக்கைகளாலே நீங்கள் தாங்கலாம். கர்த்தர் உங்களுடைய இருதயங்களில் எப்படி ஏவுகிறாரோ அப்படி நீங்கள் செய்யலாம். ஜெபத்தில் ஒரு நிமிஷம் அடியனை நீங்கள் ஞாபகம் வச்சு ஜெபிங்க. உங்களுடைய ஜெபம் பெரிய காரியங்களை, பெரிய கிரியைகளை நடப்பிக்கும். இன்றைக்கி கூட நம்ம வேதத்தில் இருந்து ஒரு காரியத்தை நாம் தியானிக்கவும். இங்கே போன ஒரு சில வாரங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் பார்த்துக்கிட்டு வருகிறோம். ஒரு கிறிஸ்தவன் எப்படி இருக்கணும், ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இயேசுவை முன்மாதிரியாக வைத்து நாம் தியானித்து கொண்டு வர்றோம். நான் உங்களுக்கு போன வாரம், அதுக்கு முந்தின வாரம் தொடர்ச்சியாக ஒரு 3 வாரங்கள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ கூட நீங்கள் யூடியூப் சேனலில் இருக்கும், ஜேடிகேங்கிற யூடியூப் சேனலில் என்னுடைய பேர் போட்டிங்க, சாதி எலியா சாரோக்கியான்னு சொல்லி போட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அதில் வரும். நீங்கள் ஒரு வேளை இதுக்கு முன்னாடி உள்ள நிகழ்ச்சியை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். அதில் இருக்குது, அங்கே யூடியூப்பில் போட்டிருக்காங்க. இதனுடைய தொடர்ச்சியை நாம் இப்போ பார்ப்போம். மத்தேயு புஸ்தகத்தில் இருந்து 4வது அதிகாரத்தில் இருந்து நாம் தியானித்தோம். கர்த்தராகிய இயேசு ஊழியத்துக்கு என்று சொல்லி அவர் வரும் பொழுது முதல்ல அவர் ஞானஸ்நானம் எடுத்தார். ஞானஸ்நானம் எடுத்து அதுக்கப்புறம் கரையேறின உடனே அவர் உபவாசிக்கும்படி போனார். 40 நாட்கள் இரவு பகல் உபவாசம் இருந்தார். அப்போ அதை குறித்து நாம் தியானித்தோம். ஒரு ஊழியத்துக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் ஒரு மனுஷன் தேவ சமூகத்தில் காத்திருக்கணும், முதல்ல திட்டங்களை பெற்றுக்கொள்ளணும், தேவ ஆவியினாலே நடத்தப்படணும், பலப்படணும் அப்படிங்கிறதை குறித்து நாம் தியானித்தோம். அது அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை மையப்படுத்தி இருந்தேன். ஒரு மனுஷன் யாரை பின்பற்றணும், ஒரு கிறிஸ்தவனும் சரி, ஒரு ஊழியக்காரனும் சரி, தனக்கு முன்மாதிரியாக யாரை வச்சு நடக்கணும், யாரை தனக்கு முன்மாதிரியாக முன்னோடியாக வச்சிருக்கணும், யாரை பின்பற்றி போகணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு விளக்கி கொடுத்தேன். இங்கே வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு சொல்கிறாரு, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால், அது கர்த்தர் இயேசு சொல்கிறாரு, நீங்கள் அவரை பின்பற்றணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் கர்த்தர் இயேசு சொல்கிறாரு, நீங்கள் அவருக்கு ஊழியம் செய்ய விரும்பணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் யாரை பின்பற்றி வரணுமா, இயேசுவை பின்பற்றி வரணும்னு சொல்கிறாரு. ஒருவன் அவருக்கு ஊழியம் செய்ய விரும்பினா அவரை பின்பற்றி கர்த்தராகிய இயேசுவை பின்பற்றி வரணும் அப்படின்னு சொல்லி கர்த்தராகிய இயேசு சொல்கிறார். ஆனால் இன்றைக்கி நாம் அநேகர் பலரை பின்பற்றி போய்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் யோவான் புஸ்தகம் 12:26 எடுத்து நீங்கள் வாசிங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். இயேசு சொல்கிறாரு, நான் எங்கே இருக்கேனோ அங்கே தான் என் ஊழியக்காரனும் இருப்பான். என்ன பின்பற்றி வரதா இருந்தால், எனக்கு ஊழியம் செய்கிறதா இருந்தால் அவன் என்ன தான் பின்பற்றி வருவான். அப்போ இங்கே இயேசு சொல்கிறாரு, அவருக்கு ஒருவன் ஊழியம் செய்யணும்னு விரும்பினான்னு சொன்னால் அவன் இயேசுவை பின்பற்றி போகணும், இயேசு போன பாதையில் போகணும், அவர் நமக்கு கற்றுக் கொடுத்த பாதையில் போகணும். அப்போ இயேசுவுக்கு என்னெல்லாம் வந்தது, அது அவர் என்னெல்லாம் செஞ்சார் அப்படிங்கிறத ஒரு சில காரியங்கள் நாம் தியானித்தோம். அது ஆரம்ப காலத்தில் கர்த்தராகிய இயேசு ஆரம்பத்தில் ஊழியத்தை ஆரம்பிக்கிற நாட்களில் அவர் முதல்ல ஞானஸ்நானம் பெறுறாரு. ஞானஸ்நானம் பெற்ற உடனே அவர் ஜெபிக்கும்படியாக 40 நாட்கள் உபவாசம் இருக்கிறாரு. 40 நாள் இரவு பகல் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறாரு. ஊழியத்தை ஆரம்பிக்க போகிறாரு, துவங்க போகிறார். அதுக்கு முன்னாடி முதல்ல என்ன பண்ணுறாரு, ஜெபம் இல்லாமல் ஊழியம் செய்ய முடியாது. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அஸ்திவாரமே ஜெபம்தான்.
ஒரு வெற்றிக்கு அடையாளம், கிறிஸ்தவ வாழ்க்கையில் வெற்றிக்கு அடையாளம் ஜெபம். யாருடைய முழங்கால்கள் எல்லாம் முடங்குதோ, கிறிஸ்துவுக்கு முன்னாடி, தேவனுக்கு முன்னாடி, கர்த்தருக்கு முன்னாடி யார் தன் முழங்கால்களை முடக்குறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக ஜெயமாக இருக்கும். தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக முழங்காலை முடக்கினவன் சாத்தானுக்கு முன்னாடி, உலகத்தானுக்கு முன்னாடி முடங்கி போக மாட்டான். அப்போ இந்த ஜெபம் ஒருடைய ஆவியை உயிர்ப்பிக்குது. ஜெபம் ஒரு மனுஷனை வழி நடத்துது. எந்த அளவுக்கு அவன் ஜெபத்தில் தேவனோடு கூட நேரத்தை செலவிடணும், அந்த அளவுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் அவனோடு கூட இடைபடுறார். நீங்கள் ஒரு 1/2 மணி நேரம் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறீங்க, ஜெபத்தில் இருக்கிறீங்க, தேவனோட பேசிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா, கர்த்தர் இயேசு சொல்கிறாரு, எங்கே நாமத்தினால 2 பேர் 3 பேர் கூடி இருக்கிறார்களோ அங்கே நான் வந்து வாசம் பண்ணுவேன். அப்போ இயேசுங்கிற பெயரை சொல்லி இயேசுவின் நாமத்தினால முழங்கால போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அங்கே யார் வந்துடுவா? இயேசு வந்துடுவார். அப்போ நீ ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும், ஜெபத்தை முடிக்கிற வரைக்கும் இயேசு நம்மளை விட்டு போக முடியாது. பரிசுத்த ஆவி நம்மளை விட்டு விலக முடியாது. அதுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இந்த யாக்கோபு அப்படிங்கிற இந்த மனுஷன் தன் சகோதரனை ஏமாற்றி தன் தகப்பனிடத்திலிருந்து தாயின் ஆலோசனையின்படி தன் தகப்பனாகிய ஈசாக்கிடத்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட உடனே அவனுடைய சகோதரன் யாக்கோபுடைய சகோதரன் ஏசா சகோதரன் மேலே, யாக்கோபு மேலே, தன் தம்பி மேலே மிகுந்த கோபம் கொண்டு, என்றைக்காவது ஒரு நாள் அவனை கொல்லாமல் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் சொன்ன உடனே பயந்து யாக்கோபுடைய தாய் ரெபேக்கா தன் மகன் யாக்கோபை தன் சகோதரனாகிய லாபாங்கிட்ட, அதாவது யாக்கோபுக்கு மாமா கிட்ட அனுப்பி விடுறா. இங்கேருந்து ஓடிரு, இந்த இடத்துல இருந்தால் அவன் சகோதரன் உன்னை கொன்றுவான். அப்போ இந்த யாக்கோபு தன் சகோதரன் கைக்கு தப்பிக்க தன் மாமனார்கிட்ட ஓடுறார். தன் மாமா கிட்ட போய் அடைக்கலம் புகுந்துக்கிட்டார். அங்கே போய் இருக்கிறார். இப்போ அங்கே இருந்து திருமணங்கள் எல்லாம் முடித்து அங்கே இருந்த பிள்ளைகளை எல்லாம் பெற்று எடுத்து ஆடு மாடு ஒட்டகங்கள் எல்லாம் ஆனதுக்கப்புறமாக கர்த்தருடைய வார்த்தையை பெற்று அவருடைய வாக்கின்படி தான் இருந்த, அவர் வாக்கு கொடுத்த இடத்துக்கு, தன் தகப்பன் தேசத்துக்கு திரும்ப வர்றார் மாமன். அந்த கதை இப்போ அது ஒரு பெரிய சம்பவம். இப்போ நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். இப்போ அவர் யாக்கோபு திரும்ப வர்றார். வரும்போது அவர் தன்னுடைய தகப்பனுக்கு வாக்கு கொடுத்த தேசத்துக்குள்ளே அவர் வர்றாரு. போகும்போது அவர் கேள்விப்படுறாரு, அவருடைய சகோதரன் ஏசா ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டிகிட்டு யாக்கோபை எதிர்கொண்டு வர்றதாக கேள்விப்படுறார். இதை யாக்கோபு கேட்ட உடனே யாக்கோபுக்கு பயமாயிட்டு. யாக்கோபுக்கு மிகுந்த பயம். ஏன்னா தன்னுடைய அண்ணன் ஏசா பலசாலி. அப்போ இந்த ஏசா நம்மையும் நம்முடைய மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் கொண்டுருவான் அப்படின்னு சொல்லி பயந்து இவர் இதை 3 குரூப்பாக பிரிக்கிறார். 2 குரூப்பாக, முதல்ல ஒரு குரூப் அனுப்புகிறாரு, அடுத்து ஒரு குரூப் அனுப்புகிறாரு, அதுக்கப்புறம் இவர் தனியாக இருக்கிறாரு. இவர் மாத்திரம் இவங்க தன்னுடைய கூட்டத்தை எல்லாம் அனுப்பிட்டு தனிமையில் இவர் காத்திருக்கிறார். இவர் தனிச்சு இருந்து ஜெபம் பண்ணுறார். கர்த்தரை நோக்கி கூப்பிடுறார், அலறார், பயத்தில் கூப்பிடுறார். என் ஆண்டவரே தேவனேன்னு கத்தி கூப்பிடுறாரு. எனக்கு வாக்கு கொடுத்தீங்களே, உன்னை ஆசீர்வதிப்பே, உன்னை இங்கே பெரிய பரிவாரமாக திரும்ப கொண்டு வருவேன், வாக்கு கொடுத்தீங்களே, பெரிய ஜாதியாக்குவேன்னு வாக்கு கொடுத்தீங்களே, இதோ மரணம் என்ன தேடி வருது, மரணத்தின் ரூபத்தில் என் சகோதரன் என்னை தேடி வர்றானே, கதறி ஜெபிக்கிறார். அங்கே நீங்கள் இந்த யாக்கோபு சம்பவத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த யாக்கோபு ஜெபிக்கிறாரு. ஜெபிக்கும்போது அங்கே ஒரு மிகுந்த ஒரு போராட்டம் ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு. கர்த்தராகிய ஆண்டவர் அங்கே இறங்கி வர்றார். கர்த்தருடைய தூதனன் இறங்கி வந்த உடனே யாக்கோபு இறுகி பிடிச்சிக்கிட்டாரு. அது எப்படி பிடிச்சிக்கிட்டாரு?
அவருடைய ஜெபத்தினால. இப்போ ஜெபம் நிறுத்தப்படலை, அவர் ஜெபிச்சிட்டு இருக்கிறாரு. அவருடைய ஜெபம், அவருடைய ஊக்கமான ஜெபம் கர்த்தராகிய ஆண்டவரை கொண்டு வந்து அவர் முன்னாடி நிறுத்தி இருக்குது. இப்போ அவர் கர்த்தராகிய ஆண்டவர் யாக்கோபை பார்த்து சொல்கிறாரு, யாக்கோபு என்னை விடு, பொழுது விடிஞ்சு வருது, நான் போகணும். நீங்கள் அந்த சம்பவத்தை நல்லா கவனித்து பாருங்கள். ஒரு தூதனையோ இல்லை கர்த்தராகிய ஆண்டவரையோ ஒரு தூதனையோ ஒரு மனுஷன் கட்டுப்படுத்த முடியுமா? ஒரு மனுஷன் அங்கே பிடிச்சு நிறுத்த முடியுமா? ஆனால் இங்கே வேதம் சொல்லுது யாக்கோபை பிடிச்சு நிறுத்தி இருந்தான்னு சொல்லி. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறாங்க யாக்கோபை பார்த்து, யாக்கோபு பொழுது விடிஞ்சு வருது, விடு, நான் போகட்டும். அப்போ இந்த யாக்கோபு விடாமல் பிடிச்சிருக்கிறார். யாக்கோபுடைய கையிலிருந்து அவரால் தப்பிக்க முடியாதா? கர்த்தராலேயோ அல்லது தூதனாலேயோ யாக்கோபு கையிலிருந்து தப்பிக்க முடியாதா? ஏன் அப்படி ஒரு வார்த்தையை சொன்னார்? பொழுது விடிஞ்சு வருது, என்னை விடு, நான் போகட்டும். ஒரு காரியம் ஒன்று நல்லா கவனிச்சுக்கிடுங்க. நீங்கள் தேவனுடைய நாமத்தை உச்சரிக்கும் போது, இயேசுவேன்னு கூப்பிடும்போது, கர்த்தரே என் ஆண்டவரே நீங்கள் கூப்பிடும்போது, நீங்கள் அவரை நினச்சிக்கிட்டு இருக்கும்போது, நீங்கள் அவரை நினச்சிக்கிட்டு இருக்கிறதுனால அவரால் உங்களை விட்டு போக முடியாது. அதைத்தான் தாவீது சொல்கிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர். மரண இருட்டில், மரணத்தின் பள்ளத்தாக்குக்குள்ள நான் போனாலும் நான் பயப்பட மாட்டேன். ஏன்? என் கூட நீ அங்கே இருப்பீங்க. எங்கே? மரணத்தின் இருள், மரண இருளின் பள்ளத்தாக்கில் அங்கே நீங்கள் என் கூட இருப்பீங்க. எப்படி? நான் உங்களை நினச்சிக்கிட்டு இருப்பேன், அப்போ நீங்கள் என் கூடவே இருப்பீங்க. புரியுதா அவர் என்ன சொல்கிறாருன்னு? நீங்கள் தேவனாகிய கர்த்தரே நினைக்கும்போது, அவர் நாமத்தை உச்சரிக்கும் போது, இயேசுவே இயேசுவேன்னு நீங்கள் கூப்பிடும்போது அவர் உங்களை விட்டு போகவே முடியாது. அதனால தான் வெளிப்படுத்தின விசேஷத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்கிறாரு, 7வது சபையில் இங்கே வாசிக்கும்போது, இதோ வாசற்படி என்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் அதன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா நான் உள்ளே போய் பிரவேசித்து நான் அவனோடு கூட வாசம் பண்ணுவேன். நான் பக்கத்தில் இருக்கேன், நீ கதவை தட்டு தர. அப்போ என்ன சொல்கிறாரு? நான் ரெடியாக இருக்கேன் உனக்காக, நான் எனி டைம் எப்போதும் உனக்காக காத்திருக்கேன், ரெடியாக இருக்கேன், உனக்காக தயார் ஆயத்தமாக இருக்கேன் நான். ஆனால் நீ தான் கூப்பிட மாட்டேங்க. நீ வாயை திறந்து இயேசுவேன்னு கூப்பிடு, நான் உள்ளே வந்துடுவேன். நீ கூப்பிட்டேன்னா நான் வருவேன், நான் போக மாட்டேன். இதுதான் ஜெபம். நீங்கள் இயேசு இயேசு இயேசுன்னு அவரை கூப்பிடும்போது, அவர் பேரை சொல்லும், அவர் நாமத்தை உச்சரிக்கும் போது அவர் உங்களை விட்டு போக முடியாது. இப்போ இங்கே என்ன நடக்குது? யாக்கோபை பார்த்து சொல்கிறாரு, ஜெபத்தை நிறுத்து, நீ நிறுத்தினா தான் நான் போக முடியும். இவர் நிறுத்தின பாடா இல்லை. வேதம் சொல்லுது, கர்த்தராகி ஆண்டவர் யாக்கோபுடைய தொடை சந்தை தொட்டார். அதுக்கப்புறம் அவருடைய கால் சுலுக்குனதுக்கப்புறம் தான் அவர் விட்டார். ஏன்னா வலிச்சிட்டீங்க. இப்போ கால் நரம்பு சுலுக்கிக்கிட்டுனா வலிக்குமா இல்லையா? மைண்டு டக்குன்னு சிந்தனை திரும்புமா இல்லையா? ஐயோ வலிக்குதே. அப்போ தான் அங்கே ஜெபம் நிறுத்தப்படுது. கால் வலி வந்த உடனே நிறுத்தப்படுது. நிறுத்தின உடனே தான் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லிடுறாரு, அங்கே நீ தேவனோடும் மனுஷனோடும் போராடி ஜெயிச்சிட்ட, இன்றையிலிருந்து உன்னுடைய பேர் யாக்கோபு கிடையாது. யாக்கோபுன்னா ஏமாத்துக்காரன். இன்னையிலிருந்து உன் பேர் யாக்கோபு கிடையாது, இஸ்ரவேல். நீ இஸ்ரேல், கர்த்தருடைய இளவரசன். இன்னையிலிருந்து நீ ஏன் பிள்ளை, இன்னையிலிருந்து நீ என்னுடைய மகன். நீ நான் மரணத்தை ஜெயித்தேன். அங்கே பாருங்கள், அந்த ஜெபம். யாக்கோபு கத்தி எடுத்து சண்டை போடலைங்க, சண்டை போட்டு கத்தி எடுத்து சண்டை போட்டு ஜெயிக்கலைங்க. அவரை விடாமல் உச்சரித்து அவர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு, அங்கப்பா காப்பாற்றுங்கப்பா, சொன்னீங்களேப்பா, பெரிய ஜாதியாக்குவேன்னு சொன்னீங்களேப்பா, பெரிய ஆளாக்குவேன்னு சொன்னீங்களேப்பா. ஊக்கமாய் ஜெபிக்கிறாரு. ஜெபம். கர்த்தரா இயேசுவை நீங்கள் பாருங்கள், வேதாகமத்தில் அவருடைய ஊழிய நாட்களில் ஊக்கமாய் ஜெபித்தார். சாயங்காலம் நேரத்தில், அதிகாலை இருட்டிலே ஜெபித்தார், இரவு நேரம் நள்ளிரவிலே ஜெபித்தார்.
அவரை குறித்து பல இடங்கள் எழுதியிருக்கும். ஜெபித்தார், தனிமையிலே போய் ஜெபித்தார் என்று சொல்லி எழுதியிருக்கிறோம். அப்போ ஜெபம் தான் இங்கே அஸ்திபாரம். கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அடிப்படையே ஜெபம். ஊழியத்தில் ஒரு ஊழியர் நிலைச்சி நிற்கணும் அப்படின்னா, அது அங்கே ஒரு ஊழியக்காரன் நிலைச்சி நிற்கணும்னா ஜெபம்தான். ஜெபம் இல்லாமல் ஒரு ஊழியக்காரன் நிலைச்சி நிற்க முடியாது. இந்த வாய்ஸ் பேச்சில் நல்லா அன்னைக்கு வியாக்கியானமெல்லாம் பண்ணுறாங்க வேதத்திலேருந்து. நான் ஊழியத்துக்கு வந்து 16 வருஷங்கள் ஆகுது. இன்றைக்கி இந்த வியாக்கியானங்கள் எல்லாம் பண்ணும்போது கேட்குறதுக்கு எங்கே இருந்து இதெல்லாம் எடுத்து பேசுகிறாங்கன்னே புரியலை. அந்தளவுக்கு இன்றைக்கி வேத வியாக்கியானங்கள் எடுத்து ஒவ்வொருத்தரும் புதுசு புதுசாக இது இந்த சட்டையெல்லாம் டிசைனாக புதுசாக வரும். நான் வந்து மும்பையில் இருக்கேன். எனக்கு வந்து நாங்கள் ரொம்ப காலமாக நாங்கள் மும்பையில் இருக்கோம். இப்போ அங்கெல்லாம் ஒரு புதுசாக ஒரு ஃபேஷன் டிசைன் வந்தால் முதல்ல மும்பைக்கு தான் வரும். இந்தியாவுக்குள்ளே ஒரு ஃபேஷன் ஒன்று வருதுன்னா முதல்ல ஒரு மாடல் வந்தால் மும்பையில் தான் வரும். அதுக்கப்புறம் தான் மும்பைக்கு வந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் சென்னைக்கே வரும். அப்போ அந்த இதெல்லாம் எனக்கு பார்க்கும்போது இந்த கல்ச்சர், அந்த ட்ரெஸ் கோடிங் எல்லாம் பார்க்கும்போது அதில் தான் அந்த புது பேட்டர்ன், புது டிசைன் எல்லாம் வரும். அது கவர்றதுக்காக வரும். ஒவ்வொருத்தர் அந்த இதெல்லாம் போட்டு கவர்றதுக்கு. இன்றைக்கும் இந்த மாதிரி ஆலோசனை, இந்த வேத உபதேசங்களை எல்லாம் பார்க்கும்போது எங்கே இருந்து இப்படியெல்லாம் பேசுகிறாங்க, எங்கேருந்து கொண்டு வராங்கன்னு ஒன்றுமே புரியல. இப்படி ஒவ்வொருத்தர் புதுசாக ஏதாவது ஒன்று நான் புதுசாக ஏதாவது சொல்லணும், அப்போ தான் என்னுடைய வார்த்தையை அவங்க கவனிப்பாங்க அப்படிங்கிறதுல இன்றைக்கி அது மக்களை தன்னுடைய வசனிப்புனால் ஈர்க்கிறதுல ரொம்ப இன்றைக்கி கவனமாக இருக்கிறாங்க. ரொம்ப ஆர்வம் செலுத்துகிறாங்க. நான் பேசுகிறத எல்லாரும் கவனிக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. நான் பேசுகிறதை கேட்டு எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டான், எத்தனை பேர் மனம் மாறினான், எத்தனை பேர் பரலோக ராஜ்யத்துக்கென்று தன்னை ஆயத்தப்படுத்தினான் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபோக்கஸ் அங்கே அதை இதை விட்டுட்டாங்க. இன்றைக்கி நான் பேசுகிறத கேட்கணும் நிறைய கூட்டம், நான் பேசுகிறத நிறைய பேர் பார்க்கணும் அப்படின்னு தான் பேசுகிறாங்களே தவிர, முக்கியமானது என்னது, எதுக்காக நான் ஒரு பிரசங்கம் பண்ணணும், எதுக்காக நான் உபதேசிக்கணும், இந்த பிரசங்கம் யாருக்காக பண்ணுறோம், இது பண்ணுறதுனால என்ன யூஸ், என்ன பிரயோஜனம் இருக்குது, யாருடைய ஆத்மாவுக்காவது பிரயோஜனம் உண்டாகுமா, இங்கே அதை சிந்திக்க தவறிட்டாங்க. கேட்குறவங்களும் இன்றைக்கி ஆத்ம பிரயோஜனத்துக்கான உபதேசங்களை கேட்க நாடுறது கிடையாது. இன்றைக்கி இப்படி புதுசாக புது நிறைய காரியங்களை வந்து எடுத்து வியாக்கியானம் பண்ணுறாங்க. ஆனால் இப்படிப்பட்ட வியாக்கியானங்கள் எல்லாம் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்காது, உன் வாழ்க்கையை சீர்படுத்தாது. அப்படி வியாக்கியானம் பேசுகிற ஊழியக்காரன் ஊழியத்தில் நிலைச்சி நிற்க முடியாது. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். இந்த புது காரியங்களை சொல்கிறவங்களெல்லாம் பாருங்கள், ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு அந்த ட்ரெண்டிங்கில் அப்படி வேகமாக தெரியும் எல்லாத்துக்கும். அதுக்கப்புறம் அவங்க எங்கே போனாங்கன்னே தெரியாது, காணாமலே போயிடுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? திடீர்னு அவங்க கொஞ்சம் ஃபேமஸாக வருவாங்க, ஒரு வருஷம் 2 வருஷம் அவங்களே மக்கள் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் எங்கே போனாங்க, உயிரோடு இருக்கானா, இந்த ஆள் செத்து போனானா, எதுவுமே தெரியாது. ஆனால் ஜெபம் ஒரு ஊழியக்காரனை நிலைநிறுத்தும். ஒரு மனுஷன் முழங்காலிலே நிற்பான் அப்படின்னு சொன்னால், அவனுடைய முழங்கால் தேவனுக்கு முன்னாடி போட்ட முழங்கால் அவனை கடைசி வரைக்கும் நிறுத்தும். ஒரு ஊழியக்காரனுக்கு வார்த்தைகளை விட முழங்கால் தான் ரொம்ப முக்கியம். இங்கே 1/2 மணி நேரம் வந்து பிரசங்கம் பண்ணுவது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் முழங்கால் நிற்கிறது யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு பல பேர் காத்திருக்கிறது, முழங்கால் நின்று ஜெபிக்கிறது 1/2 மணி நேரம் கூட இருக்காது. ஆனால் பிரசங்கம் 4 மணி நேரம் பண்ணுவாங்க. என்கிட்ட கேட்டால் நான் சொல்லுவேன், உங்களுக்கு 1/2 மணி நேரம் பிரசங்கம் பண்ண 4 மணி நேரம் முழங்கால் நின்னா, அந்த 1/2 மணி நேரம் வார்த்தை அநேகருடைய இருதயங்களே ஈர்க்கும். அந்த 1/2 மணி நேரம் செய்தியை கேட்கிற ஆத்துமாக்களுடைய உள்ளங்கள் உடைக்கப்படும், அவனுடைய பாவ அழுக்குகள் வெளியேறும். அதுக்கு 1/2 மணி நேரம் மெசேஜுக்கு 4 மணி நேரம் ஜெபம்.
அந்த ஜெபம் ஊழியம் செய்கிற ஊழியக்காரனையும் ஊழியக்காரன் மூலமாக வார்த்தைகளை கேட்கிறவர்களையும் 2 பேரையும் நிலைநிறுத்தும். அப்போ இங்கே முதல்ல அடிப்படை என்னது அப்படின்னு சொன்னால் ஜெபம் தான். ஏன்னா இந்த ஜெபத்தில் இருந்து தான் தேவனுடைய வார்த்தையே பெற முடியும். இன்றைக்கி பல பேர் பல வியாக்கியானங்கள் எடுத்து பேசலாம், இன்றைக்கி பல புஸ்தகங்களை எடுத்து பேசலாம். ஆனால் அந்த பேச்சுக்கள் அந்த இதெல்லாம் ரொம்ப காலத்துக்கு நிற்காது. ஆனால் மணிக்கணக்காக தேவ சமூகத்தில் முழங்காலில் நிற்கும் போது இந்த முழங்காலை போட்டு தேவனிடத்திலிருந்து ஒரு வார்த்தையை நீ பரத்திலிருந்து பெற்று பேசும்போது அது நிலைச்சு நிற்கும், ஒருவனுடைய இருதயத்தில் நிற்கும். உன் ஊழியம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் நீ முழங்காலை போட்டு அவர்கிட்ட இருந்து கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கிட்ட அப்படின்னு சொன்னால், ஏன்னா திட்டம் இப்போ யார்கிட்ட இருந்து பெற்றிருக்கு? தேவனிடத்திலிருந்து. நீ முழங்கால போட்டு அவர்கிட்ட திட்டத்தை வாங்கியிருக்க. அப்போ நீ உன்னுடைய ஊழியம் 100% சரியான பாதையில் போகும். உனக்கு ஒரு நம்பிக்கை வரும், நான் சரியான ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு. இது எப்போ நம்பிக்கை வரும்னா, நீ அவர்கிட்ட இருந்து திட்டத்தை பெற்று அதை செய்யும்போது. இந்த திட்டம் எப்போ கிடைக்கும்? கர்த்தரிடத்திலிருந்து மணிக்கணக்காக காத்திருக்கும் போது கிடைக்கும். காத்திருத்தல் இல்லை அப்படின்னா நீ தேவனிடத்தில் திட்டங்களை வாங்க முடியாது. மனுஷர்கள் கொடுக்கிற திட்டங்கள் இருக்கும் உங்ககிட்ட. மூத்த ஊழியக்காரனாகவோ இல்லை தெரிஞ்ச ஊழியக்காரனாகவோ யாரோ ஒரு ஊழியக்காரனை பார்த்தோ அவங்க செஞ்சது போலவே. இன்றைக்கி நான் பல இடங்களுக்கு ஊழியங்களுக்கு போகிறேன், பல மாநிலங்களுக்கு போகிறேன். கர்த்தருடைய கிருபையில் அப்படி போகிற இடங்கள்லாம் ஒரு காரியத்தை பார்க்க, அவங்க செய்கிறதெல்லாம் ஓப்பன் நான் சொல்ல விரும்பலை. ஆனாலும் நான் பல காரியங்களை நான் பார்க்கேன். பழைய ஊழியக்காரங்க, மூத்த ஊழியக்காரங்க அவங்க செஞ்ச மாதிரியே அதையே பேர் கூட மாற்றிருக்க மாட்டாங்க. இந்த பேரையாவது மாற்றி தொலைக்கலாம்ல, அதை கூட மாற்ற மாட்டாங்க. நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் வெளியில் போனீங்கன்னா, நம்ம ஊரில் 40 வருஷம் முன்னாடி என்ன ஊழியம் ஆரம்பித்தாங்களோ அதை இந்த கர்நாடகாவிலையும் பார்த்தீங்கன்னா, ஆந்திராவிலையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே 40 வருஷம் முன்னாடி பண்ண ஊழியத்தை இன்றைக்கி அவங்க பேரை கூட மாற்றாமல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மனுஷனை பார்த்து அவனை பின்பற்றி அந்த மனுஷன் செஞ்ச ஊழியத்தை போல ஊழியம் செய்ய நினச்சி செய்கிறாங்களே தவிர, தேவ சமூகத்திலே காத்திருந்து எனக்கான திட்டம் என்ன, எனக்கான பாதை என்ன, நான் செய்ய வேண்டிய ஊழியம் என்ன, நான் போக வேண்டிய ஊழியம் என்ன, போக வேண்டிய இடம் எது, நான் எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்யணும்னு சொல்லி தேவ சமூகத்தை காத்திருக்கிறது ரொம்ப ரொம்ப இன்றைக்கி கம்மியாக இருக்குது. இந்த காத்திருக்குதுன்னு சொன்னாலே ஒரு கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி ரொம்ப சீக்கிரமாக நடக்கணும். என்கிட்ட வருவாங்க. இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு காரியம் ஒன்று நான் சொல்கிறேன். ஊழியத்தை கற்றுக்கொள்கிறதுக்காக என்கிட்ட வந்த ஒருத்தர் ஒரு 3-4 மாதம் வந்தார். நான் அவருக்கு அடிப்படை விஷயங்களை நிறையா சொல்லிக் கொடுத்தேன். நான் ஆரம்பத்தில் இது ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறையா எடுத்த உடனேயே மேற்படியான காரியங்களை சொல்கிறது. அப்புறமா தான் ஒரு காரியம் புரிஞ்சுக்கிட்டேன். முதல்ல அன்பு அப்படிங்கிற ஒன்று கிறிஸ்தவத்தில் தேவை. இயேசு அன்பாக இருக்கிறார், அவர் நம்மை நேசித்தார், அதே போல் நாமும் பிறரை நேசிக்கணும். அதுதான் கிறிஸ்தவத்தில் இருக்க வேண்டிய ஒன்று. அப்போ இன்றைக்கி நான் என்ன சொல்லிக் கொடுக்குறேன், ஆரம்பத்தில் இருந்து முதல்ல ஒருத்தன் இயேசுவுக்கு சீஷனாக மாறு, சீசனாக மாறினதுக்கப்புறம் நீ ஊழியக்காரனாக மாறு. சீசன் வேறு, ஊழியக்காரன் வேறு, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ரெண்டையும் ஒன்றா குழப்பக்கூடாது. இப்போ இதை பற்றின விளக்கங்களை இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கேன். அப்போ அதில் ஒருத்தர் இன்றைக்கி ஒரு 3 மாதம் கூட இருந்து பார்த்துட்டு அவர் என்கிட்ட அதுக்கப்புறம் சொன்னார், இனிமேல் நான் உங்கள் கிட்டே வரமாட்டேன். அப்போ ஏன், என்னப்பா என்ன பிரச்சனை, என்ன காரணம்னு சொல்லி கேட்டால், 3 மாதத்துக்குள்ளே ஞான ஸ்நானம் கொடுக்குற அளவுக்கு என்னை நீங்கள் தயார் பண்ணி எனக்கு ஒரு சபையை ஏற்படுத்தி என் கையில் கொடுப்பீங்கன்னு நினச்சேன். நீங்கள் அப்படி செய்யலை. அதனால் வேறு ஒருத்தர் இப்போ எனக்கு சொல்லியிருக்கிறாங்க, நான் ஒரு சபை, அவங்களே எனக்கு ஒரு சபை ஒன்று கொடுக்கேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நான் இப்போ இனிமேல் அவங்கக்கிட்ட போகிறேன், இனிமேல் நான் அவங்கக்கிட்ட வரமாட்டேன். ஏன்னா நீங்கள் 3 மாதத்துக்குள்ளே என்னை ட்ரெயின் பண்ணுவீங்கன்னு பார்த்து நீங்கள் பண்ணலை. அப்போ நான் யோசித்தேன், சரிப்பா ஊழியம் தான் செய்யணும், ஆண்டவருக்குன்னு ஊழியம் செய், எங்கேருந்து செஞ்சா என்ன, உன் இஷ்டம் போ அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டேன். அப்போ ஒன்று யோசிச்சு பாருங்கள், கற்றுக் கொடுக்கறது எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை, நான் கற்றுக் கொடுக்கேன். கற்றுக்கொள்வது உன்னுடைய கையில் இருக்குது. நீ தேவனுக்கு கீழ்ப்படியணும்,
தேவனுடைய வார்த்தையை உன் இருதயத்தில் பதிச்சு வைக்கணும். உன் இருதய பலகையில் அவருடைய வசனத்தை நீ எழுதணும். அவருடைய கற்பனைகளை நீ கை கொள்ளணும். நீ அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு அவருடைய கற்பனைகளை பின்பற்றணும். நீ இதை அப்படியே நடைமுறைக்கு கொண்டு வரணும். நான் உனக்கு சொல்லிக் கொடுப்பேன், நீ அதை கேட்டு நடைமுறையில் செய்ய அதை. ஆனால் நீ அதை செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொன்னால் நான் என்ன பண்ண முடியும்? அப்போ நான் ஒன்றுமே சொல்லலை. சரிப்பா, உனக்கு எங்கே விருப்பமோ நீ அங்கே போ. ஆனால் என்கிட்ட வர்றவங்களுக்கு நான் இப்படி தான் சொல்லிக் கொடுப்பேன். முதல்ல நடைமுறையில் நீங்கள் வாழுங்க. வாரவங்களையெல்லாம் கூப்பிட்டு வாரவனெல்லாம் தலையில் கையை வச்சு அவனுக்கு ஒரு டெடிக்கேஷனை பண்ணி ஒரு அபிஷேகம் பண்ணி நீ ஒரு பாஸ்டர்னு இதை செய்யறதுக்கு நான் வரல. வேதத்தை நான் போதிக்கிறேன். வேதத்தின் வார்த்தை நீ கைக்கொள். கர்த்தருடைய கற்பனைகளுக்கு நீ கீழ்ப்படி. கர்த்தராகி ஆண்டவரே உன்னை அபிஷேகம் பண்ணுவார். நீ தேவனுக்கு பிரியமாய் நடக்கும்போது தாவீதை தெரிந்தெடுத்தது போல கர்த்தருடைய ஆவி உன் மேலே வந்து இறங்கும். பரிசுத்த ஆவியானவரே உன் மேலே விருப்பம் கொண்டு இறங்கும் போது நான் தடுக்க முடியுமா? நான் தடுக்க முடியும். நான் யார்? மனுஷன். என் வேலை என்ன? நான் ஒரு வேலைக்காரன். எஜமான் எனக்கு என்ன சொல்லி கொடுக்குறாரோ அதை சொல்ல மட்டும்தான் என்னால் முடியும். அதை செய்கிறது, கீழ்ப்படுகிறது, நடைமுறைப்படுத்துறதுலாம் உன் கையில் இருக்குது. நீ வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தால் கர்த்தருடைய ஆவியானவர் உன் மேலே வந்து இறங்குவார். அப்போ முதல்ல நீ செய்ய வேண்டியது ஒன்றை நீ ஆயத்தப்படுத்தணும். ஒன்றை நீ தயார்படுத்தணும் ஊழியத்துக்குன்னு சொல்லி உன்னை ஒப்பு கொடுக்கணும். சம்மட்டி அடி வாங்குறதுக்கு நீ உன்னை ஒப்பு கொடுக்கணும். ஒரு இரும்பு ராடை எடுத்து முதல்ல நெருப்பில் போட்டு நல்லா பழுத்ததுக்கப்புறம் அதை சம்மட்டியால் அடின்னு அடித்து அதை ஒரு கருவி போல் ஒரு பட்டயத்தை போல் மாற்றி திரும்பவும் அதை நெருப்பில் போட்டு அடித்து தண்ணியில் முக்கி திரும்ப நெருப்பில் போட்டு அடித்து அதை ஒரு பட்டயமாக மாறினதுக்கப்புறம் எடுத்து வெட்டிடுவான், வெட்டாது. அதுக்கப்புறம் அதை நல்லா ஷார்ப்பாக்கணும், கூர்மைப்படுத்தணும். தேயின்னு போட்டு தேய்ச்சி கூர்மையாக்கணும். அப்போ முதல்ல நெருப்பில் போட்டு நல்லா சூடுபடுத்தி பழுக்க காய்ச்சி அடின்னு அடித்து அதுக்கப்புறம் குளிர வச்சு திரும்ப நெருப்பில் போட்டு காய்ச்சி அடித்து நல்லா கவனிச்சு பாருங்க. கூர்மையான ஆயுதம் உருவாகிறதுக்கு முன்னாடி அதுக்கு பல அடிகள் வாங்க வேண்டியிருக்கு. அதுதான் ஊழியம். ஒரு ஊழியக்காரன் கர்த்தர் உருவாக்குறார் அப்படின்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி அந்த ஊழியக்காரன் தன்னை எல்லாத்துக்கும் ஒரு இரும்பு ராடு தன்னை ஒப்பு கொடுத்தது போல் ஒப்பு கொடுக்கணும். அப்போ தான் அவர் விரும்புகிற ஆயுதமாக உன்னை மாற்றுவார். அங்கே காத்திருக்கணும். அப்போ அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். தெய்வ சமூகத்தில் அடி மிதி எல்லாம் வாங்கணும், அவமானம் வாங்கணும். இப்போ நான் இன்றைக்கி ஊழியம் பண்ணுறேன். இப்போ கர்த்தருடைய கிருபையில் என்னை பார்க்குற ஒரு சிலர் நம்முடைய அந்த கூட்டத்தை நம்ம கூட்டத்தை எல்லாம் பார்க்குற சிலர் சொல்லுவாங்க, யூபியில் இப்படி ஒரு ஊழியம் நீங்கள் பண்ணுறீங்க, எங்களுக்கு பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, இங்கே கூட அந்த மாதிரி பண்ண முடியலையேன்னு சொல்லுவாங்க. அப்போது அவங்க சொல்லும் போதெல்லாம் நான் யோசிப்பேன், இந்த ஊழியத்தை இந்த தூரம் வரைக்கும் செய்கிறதுக்கு பட்ட அடிகள் என்ன, அவமானங்கள் என்ன, எத்தனை இடத்துல அடிகள் வாங்கி காரி துப்பும் போதும் தொடச்சிட்டு பசியோடும் பட்டினியோடும் குடிக்க தண்ணி இல்லாமல் குளிக்க தண்ணி இல்லாமல் உறங்குறதுக்கு தூங்குறதுக்கு இடம் இல்லாமல் சுடுகாட்டிலையும் கல்லறை தோட்டத்திலையும் படுத்து கிடந்து போட செருப்பு இல்லாமல் வெறுங்காலோட நடந்து குளிர் காலத்தில் நடுங்கிக்கிட்டு உறைஞ்சி போய் எத்தனை முறை சரீரத்தில் வியாதிகளை சுமந்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம். அப்போ இதையெல்லாம் தாண்டி இந்த இடத்துல வந்து நிற்கிறேன், உங்களுக்கு முன்னாடி இப்போ நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் காத்திருத்தல். பொறுமையோட தேவ சமூகத்தில் ஒவ்வொரு அடி விழும்பொழுதும் இரும்பு ராடு மேலே சம்மட்டியால் அடிக்கும்போது அதை தாங்கி கொள்வது போல தாங்கிக்கிட்டு கூர்மையான பட்டயமாக மாற்றுறதுக்கு ஒப்பு கொடுக்கிறது. அதான் காத்திருத்தல். காத்திருக்கும்போது இதெல்லாம் நடக்கும். அப்போ பொறுமையாய் காத்திருக்கணும். இந்த காத்திருத்தலுங்கிறது இன்றைக்கி ரொம்ப கேட்குறதுக்கு எல்லாருக்கும் கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி யாருக்கும் விருப்பம் கிடையாது. அதனால் அவங்கள பாருங்கள், இங்கே ஓடலாமா அங்கே ஓடலாமான்னு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு இடத்துல நின்று ஒரு சபையோ ஒரு நிலையான ஊழியத்தையோ எழுப்ப முடியாது. அப்போ நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறது, இன்றைக்கி நேரம் கம்மியாக இருக்குது, இதன் தொடர்ச்சியாக நான் பேசுவேன், தொடர்ந்து கேளுங்க.
காத்திருங்க, தேவ சமூகத்திலே காத்திருங்க. கர்த்தராகிய இயேசு காத்திருந்தார். ஊழியத்தை துவங்குவதற்கு முன்னாடி கர்த்தராகிய இயேசு காத்திருந்தார். நீங்களும் காத்திருங்க. தேவ ஆவியினாலே நிரப்பப்படுங்க. கர்த்தருடைய பலத்தை பெற்றுக்கொள்ளுங்க, திட்டங்களை பெற்றுக்கொள்ளுங்க. அப்பொழுது கர்த்தராகிய ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்யணுங்கிற காரியத்தை வெளிப்படுத்தி அவர் உங்கள் கூடவே இருந்து உங்களுக்கு ஊழியத்திலே வெற்றியை கொடுப்பார். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.